வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எஜுகேஷனல் மெத்தடாலஜிலேருந்து யூனிட் 5 கிளாசிக்கல் கண்டிஷனிங் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ டெவலப்ட் த தியரி ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங்? இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை டெவலப் பண்ணது இவான் பாவ்லோ. நெக்ஸ்ட் ஒன், ஆன் விச் அனிமல் டிட் பாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட்? ஸோ அவர் டாகை வச்சு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. தேர்ட் ஒன், கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி propounded by Ivan Pavlov explains learning by, so learning by association தான் right answer. Next one, which of the following factors will not affect learning? இங்கே பார்த்தோன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சைல்டு மட்டும்தான் லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணாது. மற்றபடி ரோல் ஆஃப் த டீச்சர், அப்புறம் சைல்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன், சப்ஜெக்ட் மெட்டீரியல், இது எல்லாமே வந்து லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான். ஆனால் ஒரு சைல்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மட்டும் லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், வாட் occurs during the process of extinction in classical conditioning? ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தோன்னா the conditioned response weakens and disappears. Sixth one, which of the following is not a criticism of classical conditioning? ஸோ இங்கே பார்த்தோன்னா inability to explain animal behaviors இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ராங்காக கொடுத்துருக்கு. செவன்த் ஒன், which of the following best defines the unconditioned stimulus? ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தோன்னா a stimulus that naturally triggers a response without peer learning. Next, eighth one, what does the conditioned response represent in classical conditioning? So right answer, the learned response to the conditioned stimulus. Next, ninth one பார்க்கலாம். Spontaneous recovery refers to, so right answer பார்த்தோன்னா the reappearance of an extinguished conditioned response after a rest period. இதுதான் right answer. 10th one, what is the term used for the tendency to respond to stimuli similar to the conditioned stimulus இருக்கு? Right answer, generalization.